ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரூத் சரித்திரத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இது வரைக்கும் அந்த வீடியோவெல்லாம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்டில் இருக்குது, அதை போய் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரூத் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். பாருங்க, மோவாப் தேசத்திலிருந்து நகோமியும் ரூத்தும் பெத்லகேமுக்கு நடந்தே வருகிறார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்து சேர 7 முதல் 10 நாட்கள் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி நடந்தே இவர்கள் பெத்லகேமுக்குள் வருகிறார்கள். அப்பொழுது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்படுகிறார்கள். இவள் நகோமியோ என்று பேசிக்கொள்கிறார்கள். ஏனென்றால் நகோமியின் குடும்பம் இந்த ஊரை விட்டு போய் 10 வருடங்களுக்கு மேலாகிறது. 10 வருடம் கழித்து ஒருவரை காணும்போது அவர்களுக்குள் சில மாற்றங்கள் இருக்கும். சிலரை அடையாளம் கண்டுபிடித்து விடலாம், சிலர் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியிருப்பார்கள். இந்த ஊர் மக்கள் இப்போது நகோமியை அப்படித்தான் பார்க்கிறார்கள். தோற்றம் என்னவோ நகோமியை போலதான் இருக்கிறது. ஆனாலும் அவர்களுக்குள் ஒரு சந்தேகம். இவள் பார்ப்பதற்கு நகோமி போலவே இருக்கிறாளே, நகோமியோ இல்லை நகோமி போன்ற தோற்றமுடையவளோ என்று பேசிக்கொள்கிறார்கள். ஏன் இவர்களுக்கு நகோமியை சரியாக அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை? இப்போ ஒரு மனிதனின் வாழ்க்கையில் தொடர்ந்து பல வருடங்களாக துன்பத்தின் மேல் துன்பம் அனுபவிக்கும் பொழுது அவனுடைய தோற்றத்தில் பல மாற்றங்கள் ஏற்படுவது என்பது வழக்கம்தான். ஏனென்றால் இந்த துன்பத்திலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது, நமக்கு என்ன நடக்கப் போகிறது, என்ன நடக்கும் என்று யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அது அவனின் உடலிலும் உள்ளத்திலும் ஒருவித மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்படிதான் நகோமியும் தன் வாழ்க்கையிலே தொடர்ந்து துன்பம் அனுபவிக்கிறாள். முதலில் அவள் தன் கணவனை இழக்கிறாள். பிறகு தன் 2 பிள்ளைகளையும் இழந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து பசியும் பட்டினியுமாக பல வருடங்களாக வேதனையில் இருப்பவளின் தோற்றம் எப்படி இருக்கும்? உடல் மெலிந்து முகம் சுருங்கி ஆளையே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியிருக்கிறாள். அதனால் இவளை பார்ப்பவர்கள் நகோமிதானோ என்று சந்தேகத்தோடு பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் சந்தேகத்தோடும் ஆச்சரியத்தோடும் பார்க்க இன்னொரு காரணமும் இருக்கிறது. இவளுடைய கணவன் எங்கே? இவளுடைய பிள்ளைகள் எங்கே? இவர்கள் யாரும் இல்லாமல் இவள் தனியாக வருகிறாள், அதுவும் ஒரு இளம் பெண்ணோடு வருகிறாளே என்று ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அதை பற்றி இவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக ரூத் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இந்த ஊரார் எல்லாரும் இவளை பார்த்த உடனே நகோமியோ நகோமியோ என்று பேசிக்கொள்கிறார்கள். அதை கேட்ட நகோமி அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் என்று கூறுகிறாள். நகோமி என்றால் இனிமையானவள் என்று அர்த்தம், மாறாள் என்றால் கசப்பானவள் என்று அர்த்தம். நகோமியின் வாழ்க்கையில இப்போது இனிமை இல்லை, அவள் கசப்பான வாழ்க்கையில இருக்கிறாள். இந்த கசப்பான என்ற வார்த்தை அவள் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து மனவேதனையோடு ஆறுதலற்ற நிலையில், ஆறுதல் சொல்லக்கூட ஆளில்லாத நிலையில் இருக்கிறாள். மிகுந்த கொடுமையை அனுபவித்திருக்கிறாள். இதனால்தான் கசப்பான என்ற வார்த்தையை இங்கே உபயோகப்படுத்துகிறாள். அவள் வாழ்க்கையிலே இனிமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவளுடைய குணத்திலும் மற்றவர்களிடத்தில் அவள் நடந்து கொள்ளும் விதமும் அவள் இனிமையானவள் என்பதை காட்டுகிறது. அடுத்த வரியில் நகோமி என்ன சொல்கிறாள்? சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று கூறுகிறாள். இப்போது அவளுடைய வார்த்தையை கவனிங்கள். சர்வ வல்லவர் என்று கூறுகிறாள். சர்வ வல்லவர் என்றால் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட தேவன் என்னுடைய வாழ்க்கையில மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்கிறாள். இவளுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட கசப்பிற்கும் கர்த்தருக்கும் என்ன சம்பந்தம்? கர்த்தரா இவர்களை மோவாப் தேசத்திற்கு போக சொன்னார். கர்த்தரா எலிமெலேக்கிடம் வந்து, நான் பெத்லகேமில் பஞ்சம் வருவிக்க போகிறேன், நீ இந்த தேசத்தை விட்டு மோவாப் தேசத்துல போய் பிழைத்துக்கொள் என்று கர்த்தர் சொன்னாரா? இல்லையே. இவர்கள் தங்களுக்குள்ளேயே பேசி முடிவெடுத்து இவர்களாகவே மோவாப் தேசத்திற்கு போகிறார்கள். அங்கு சென்று கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து துன்மார்க்கமான வழியிலே நடந்து பாகால்களை பின்பற்றி அவைகளை வணங்கி அவைகளுக்கு பலியிட்டு கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். இவர்கள்தான் கர்த்தர் வேண்டாம் என்று, அவர் கொடுத்த தேசம் வேண்டாம் என்று தூர தேசம் சென்றார்கள். அப்புறம் கர்த்தர் எப்படி இவளுக்கு கசப்பை கட்டளையிட முடியும்? இவர்கள்தான் கர்த்தரை விட்டு வழி விலகி போகினார்களே தவிர கர்த்தர் இவர்களை ஒரு நாளும் விலக்கி வைக்கவே இல்லை. இன்றைக்கும் பலர் எலிமெலேக்கை போல கர்த்தரை விட்டு விலகி தங்கள் வாழ்க்கை போகிற பாதையிலே போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் இன்றைக்கு திரும்பவும் அழைக்கிறார். என் மகளே, என் மகளே, நீ இப்போது எப்படிப்பட்ட கசப்பான சூழ்நிலையில் இருந்தாலும் கவலைப்படாதே, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். கர்த்தர் ஒரு நாளும் ஒருவரையும் வேண்டாம் என்று தள்ளுவதே இல்லை.
நீங்கள் மனம் திரும்பி அவரிடத்தில் வரும்பொழுது அவரே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். உங்களை நோக்கி என்னிடமாக திரும்பி வா, நான் உன்னை காத்து வழிநடத்துவேன் என்று உங்களை நோக்கி அழைக்கிறார். நகோமியைப் போல தயங்கி தயங்கி மோவாப் தேசத்திலேயே இருந்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் இருக்கிற இந்த நிலைமையிலேயே இருந்து விடலாம் போதும் என்று நினைக்காதீர்கள். நகோமியை அழைத்தது போல கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் அழைக்கிறார். எந்த தயக்கமும் இன்றி அவரிடத்தில் வாருங்கள். அவர் உங்களை நன்மையினால் நிரப்புவார். அதனால் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லுவது எந்த வகையிலும் நியாயம் அல்ல.